வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பாடலை பற்றி தான் பேச போகிறோம். வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே, வந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆனந்த கீதங்களே, இப்படிங்கிற ஒரு அருமையான திரைப்பாடல். இந்த படம் புது வசந்தம் 1990 வருஷம் வந்த படம். டைரக்டர் விக்ரமன், இசை எஸ்.ஏ. ராஜ்குமார். இந்த படங்களில் வந்து ஆனந்த் பாபு, முரளி, சார்லி, இப்படி சுரேஷ் இந்த ஹீரோ நடிச்சிருப்பாங்க. சித்தாராங்கிறவங்க இந்த படத்தில் அறிமுக நாயகியாக வந்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் சித்தாராவுக்கும் சுரேஷும் காதலர்கள். அவங்களுக்காக வைக்கப்பட்ட பாடல் தான் இந்த பாடலின் கற்பனை வரிகள் வந்து அளவில்லாதது. அதோட நீங்கள் உண்மையான அர்த்தத்தை கொடுங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இந்த சித்தாரா தன்னோட ஆண் நண்பர்களோடு சேர்ந்து இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த சுரேஷ் வந்துட்டு அவங்களோட சந்தேகப்பட்டு சித்தாரை விட்டு விலகி போயிடுவார். நண்பர்கள் தான் முக்கியம்னு சொல்லி சித்தாரா வந்துடுவாங்க. தன்னை சந்தேகப்பட்ட உங்கள் கூட வாழ விருப்பம்னு சொல்லிட்டு அந்த இளம் காதலர்களான சுரேஷும் சித்தாராவும் ஒரு கற்பனையில் ஒரு டூயட் பாடுவாங்க. அதுக்காக வைக்கப்பட்ட வரிகள் தான் இந்த வரிகள். அதில் பாருங்கள், இரவில் பாய் விரித்து நான் துயிலும் போதும் கனவில் உன் முகம்தான் நான் பார்க்கிறேன், ஓயாதது உன் ஞாபகம், ஒன்றானது நம் ஜாதகம், ஓயாதது உன் ஞாபகம், ஒன்றானது நம் ஜாதகம். உன்னைத்தோட நெஞ்சுக்குள்ளே ஒரு தென்றல் பிறப்பதென்ன, உச்சி முதல் அங்கம் எங்கும் ஒரு மின்னல் அடிப்பதென்ன, காற்றும் பூவும் காதல் பேசும் நேருமே, ஆனங்கள் ஆனத்து மேகங்களே. இப்படி ஒரு அழகான கற்பனை வரிகளை வச்சு எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த பாடல்களில் பாடின அந்த காதலர்கள் ஒன்றா சேராதது தான் ஒரு வருத்தத்திற்குரியதாக இருக்கும். படத்தின் கதை எப்படி, நீங்களும் அந்த படத்தை ஒரு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிறைய தோழர்கள் தோழிகள்லாம் இந்த பாட்டை போட்டு ரீல்ஸ் பண்ணுறீங்க. பட் இந்த பாட்டு பாடிய படத்தில் அந்த காதல் ஜோடிகள் அவங்க உண்மையாக வாழ்க்கையில் சேர முடியாது தான் ஒரு வருத்தத்துக்கான விஷயம். வந்து பல விஷயங்கள் இப்படி கற்பனையில் தான் அது ஜெயிக்கும், நிஜத்தில் அது ஜெயிக்காது. அதுக்கு இந்த பாட்டு உதாரணம். படம் பாருங்கள், பாக்கி தெரிஞ்சுக்கங்க. நன்றி.